எனக்கு வந்து இந்த ஜென்ரேஷன் பற்றி நிஜமாக வந்து கமெண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ திஸ் பாரு அண்ட் கம்ருதீன் மஸ்ட் பி யங், நோ 30க்கு கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ அந்த ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய பசங்க வந்து நிஜமாக இவங்க லவ் பண்ணுறாங்களா, வெளியில் போய் கல்யாணம் பண்ணிப்பாங்களா, குழந்தை பெற்றுப்பாங்களான்லாம் நம்மளால சொல்லவே முடியாது. பிரேக்கப் நிஜமாக கூட லவ் பண்ணலாம், வெளியில் போய் பிரேக்கப் கூட ஆகலாம். ஸோ யூ நெவர் நோ, யூ கான்ட் டிசைட் ஆல் திஸ். பட் இதெல்லாம் பார்க்கும்போது என்னென்னா வெரி பேட் எக்ஸாம்பிள். ஓகே, அது கண்டிப்பாக நான் சொல்லுவேன், வெரி பேட் எக்ஸாம்பிள் டு சொசைட்டி, ஃபேமிலிஸ். ஏன்னா குடும்பங்கள் உட்காந்து படம், இது வந்து சினிமா தியேட்டரில் போகிறது வந்து, இப்போ நான் ஒரு படம் எடுத்தேன், அதில் ஒரு அந்த ஸ்டோரியில் அந்த கதைக்கு தேவைப்பட்டனால ஒரு 1-2 சீன், பிகாஸ் இட் இஸ் அ மெச்சூர் லவ் ஸ்டோரி, அ மேரேஜ் ஸ்டோரி. மேரேஜ் ஸ்டோரியில் நீங்கள் வந்து குழந்தை பெற்றுக்கணுன்னா நீங்கள் ஒரு பெட்ரூம் சீன் வச்சு தான் ஆகணும், புரியுதா? ஸோ அதுக்கு சர்டிஃபிகேட்டை நான் அக்செப்ட் பண்ணி தியேட்டரில் ரிலீஸ் பண்ணேன், ஓடிடிக்கு கொடுக்காம என்னோட ஓன் யூடியூப் சேனலில் நான் ரிலீஸ் பண்ணேன். பட் நீங்கள் உட்காந்து வீட்டில் டிவி பார்க்குற ஃபேமிலிஸ், விஜய் டிவி இஸ் அ ஃபேமிலி சேனல். பிக் பாஸ் எப்படி இருந்தது, இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னும் போது இந்த மாதிரி லாங்குவேஜ், இந்த மாதிரி, ஏன்னா ஃபேன்ஸ் நிறைய குழந்தைங்க பிக் பாஸ் பார்க்குறவங்க இருக்காங்க. ஏன்னா ஃபேமிலிஸாக உட்காந்து பார்க்கும்போது தவிர்க்க முடியாது. போய் பெட்ரூமுக்கு போய் படி, நாங்கள் பிக் பாஸ் பார்க்குறோன்னு சொல்ல முடியுமா? அது என்ன 12 மணிக்கு வர இந்த ஷோவா? ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பிக் பாஸ்ல இருந்த அழகே வந்து அந்த குடும்பமாக உட்காந்து பார்த்தது தான். இப்போ என்னடானா இது A+ ஷோவை விட கேவலமா? சினிமாவில் கூட எங்களுக்கு ஏல கூட சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் கட்ஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி லாங்குவேஜ் எல்லாம் அலௌடு கிடையாது. பீப்பில் போய்டும், மியூட்டில் போய்டும், இப்போல்லாம் மியூட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி இது